பாப்பா வந்து அவர் இப்போ அவங்க கூட வந்து இப்போ தவறான முறையில் ஒரு மிஸ்யூஸ் பண்ணி கர்ப்பம் கலைக்கிற மாதிரி அவரை ஏற்பாடு பண்ணி போயிருக்காங்க. அதை வந்து அந்த சுப்ரீம் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்காங்க பாருங்க, அதை வந்து அவங்களே வந்து பார்த்துட்டு இது எங்களால் பண்ண முடியாதுங்க சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அந்த கேஸை. அதுவும் பண்ணல, அவங்க பைசாக்கு ஆசைப்பட்டு இது மாதிரி நிறைய பாப்பாவோட லைஃப்பை அவங்க சீரழிச்சிடணும்னு நினைக்கிறேன். அதில் நம்ம பாப்பாவும் ஒருத்தவங்க இச்சை ஆகிட்டாங்க, இப்போ அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா தவறான ஒரு சர்ஜரி பண்ணி தவறான மெடிசன் அவங்களுக்கு கொடுத்து அங்கேருந்து வென்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாமல் அவங்க தப்பிக்கணுன்றதுனால அவங்க காப்பாற்றிக்கணும் அவங்க போன்றதுனால இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எம்எல்சின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அங்கேருந்து இஷ்யூ பண்ணி இங்கே போட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க. பட் சப்போஸ் நம்ம இங்கேருந்து நம்ம வெளியில் எதனா பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ண கூட ஷிஃப்ட் பண்ண முடியல, ஏன்னா கவர்மெண்ட் தான் பார்க்கணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து ரொம்ப அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தனால இந்த ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவன் தான் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம். ப்ளஸ் அந்த ஹாஸ்பிட்டலு இருக்கிற மெயினான ஹாஸ்பிட்டல் டாக்டர் ப்ளஸ் அனசிசியா கொடுத்தாங்க பாருங்க அந்த டாக்டர். இந்த கேஸ் ஷீட்லலாம் பார்த்தீங்கன்னா அனசிசியா கொடுத்த சார்ட்டே இல்லை, சுத்தமாக இல்லை. என்ன மெடிசன் கொடுத்து பண்ணாங்க சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அட்மிஷன் டைம் போட்டிருக்காங்க, சர்ஜரி பண்ண டைம் போட்டிருக்காங்க, தவிர மற்றபடி எதுவுமே போடவே இல்லை. இதில் முழுக்க பார்க்க போனால் ஹாஸ்பிட்டல் பண்ண தப்பு தான். ப்ளஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்ல வந்து நாங்கள் ஏதோ முதல்ல வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க போட்டிருக்கு. அப்புறம் வந்து டக்குன்னு இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது மாதிரி நான் எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, இது மாதிரி அவங்க வீட்டிலாம் தெரியும், நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே சொன்னாலும் டாக்டர் மேலே தப்பு என்னென்னா, அவங்க வந்து இந்த கேஸ் எடுக்கக்கூடாது மோஸ்ட்லி. ஏன்னா 12 வீக்ஸ் சொல்லியிருக்காங்க, எடுக்கக்கூடாது. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் பார்க்கணும், அவங்க தான் எல்லாமே ஸ்கேன்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க, எடுக்கக்கூடாது. அது தவறான முறையான சர்ஜரி பண்ணாமல் தவறாக பண்ணி இது பாப்பாவை வந்து இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் வந்து ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் அந்த ராஜேஷ்குமார் ஒருத்தவங்க. அவன் வந்து இது மாதிரி ஒருத்தர இது பண்ணலை, நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவனுடைய ஆசைக்கு இணங்குற மாதிரி அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பசங்களை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதில் வந்து பாதிக்கப்பட்டதில் வந்து நம்ம பாப்பாவும் பாதிக்கப்பட்டு இப்போ வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. அதை நீங்கள் தான் கொஞ்சம் மீடியாவில் மூலிமா போக சொல்லி அவங்கள வந்து உடல்நிலை இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் தான். இல்லை வீட்டில் சொல்லலை. அவன் வந்து அந்த வீட்டில் சொல்லக்கூடாத அளவுக்கு அவன் பேசி அவங்கள வந்து அவன் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கான் 2 மாதமோ 1 மாதமோ சம்திங் அவனுக்கு. இல்லை அவன் அவங்க சொந்தமாகவே ஏதோ சம்திங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிருக்கான். ஆசைவார்த்தை பேசி ஏமாற்றி அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கான். இது மாதிரி ஒரு பாப்பா இல்லை, இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கான். இப்போ கண்டிஷன் பார்க்க போனால் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா டைம் கொடுத்துருக்கான்னு சொன்னாலுமே அது ப்ராப்ளம் தான். டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாரோட பேரண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், சொந்தக்காரெலாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ராப்ளம் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மருந்து கொடுக்குற மருந்தையே பார்க்க போனால் அந்த சர்ஜரியை பார்க்க போனால் 1/2 hour தான். ஆனால் சர்ஜரி பண்ணவே கூடாது மோஸ்ட்லி. இவங்க பண்ணியிருக்காங்க, தவறான மெடிசன் கொடுத்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தவறான மெடிசன் கொடுத்து பாப்பா வந்து அங்கே அவங்க வந்து அந்த பாப்பா அங்கே என்ன ஆச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அன்கான்ஷியஸில் தான் அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டரோட தான் பேஷண்ட்டோட ஆக்சிஜன் வென்டிலேட்டர் மாஸ்கோட தான் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து வென்டிலேட்டர் மாற்றிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னா என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து வீட்டில் எல்லாம் சொல்கிறீங்க, பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க, சொந்தக்காரெலாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த இன்ட்டு வச்சு பேசுகிறப்ப நம்மளுக்கு புரியுது. ஏன்னா நிறைய பார்த்துருக்கோம் பேஷண்ட்ஸ்லாம். சப்போஸ் ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அதுக்கு முழுக்க காரணம் அவனை விடவே கூடாது பஸ்ஸு. இதான் சைதாப்பேட்டிலேருந்து வரோம். சைதாப்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு உடற்கல்வி விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் வந்து மேல்கோட்டை ஊரில் அதில் வந்து உதவி பேராசிரியராக வந்து ராஜேஷ்குமார் இருக்கார். இவர் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வந்து தலித் மாணவர்கள் வறுமையில் இருக்கவங்களாம் பார்த்து மிஸ்யூஸ் பண்ணுறது, அவங்க வந்து ஒரு தப்பாக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் ஒரு 1 yearக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய இஷ்யூ நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையை சேர்ந்த அவங்க பாப்பா ஒருத்தவங்க அவங்க படிக்கிறாங்க 2nd year. அவங்கள என்னென்னா தப்பாக யூஸ் பண்ணி கர்ப்பம் ஆகிட்டு இருக்காங்க. அது விஷயமா வந்து நம்ம படூரில் இருக்க சுப்ரீம் ஃபெசிலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே என்ன பண்ணால் கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு வந்து இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லி போய் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து அவங்க அந்த டாக்டர் என்னென்னா இவங்களோட பேரண்ட்ஸுக்கு எதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் வர எந்த ஐடி ப்ரூஃபும் எதுவுமே இல்லாமல் அவங்க கருக்கலைப்பு பண்ணியிருக்காங்க. பண்ணுறப்போ என்னென்னா அந்த பாப்பா உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டு ஒரு கண்டிஷன் வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டல் என்னென்னா பயந்துட்டு வந்து அது ஃபோன் நம்பர் எடுத்து அவங்க பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து பார்த்ததில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம் கருக்கலைப்பு, இது வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு, இது மேற்கொண்டு எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதாலனா பேரண்ட்ஸ் பயந்துட்டு வந்து இங்கே நம்ம சென்ட்ரல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து அப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்ட உதவி பேராசிரியர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டார். இது வந்து T18 நம்ம தாழம்பூர் காவல் நிலையத்தில் வந்து
இன்ஸ்பெக்டர் வந்து சார்லஸ் அவர் வந்து அவர் எடுத்து பிடிச்சி அவர் மேலே செக்ஷன் போட்டு இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து எங்களுக்கு என்னென்னா பாப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த உதவி பேராசிரியர் வந்து இது போல் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட அது மாதிரி தப்பாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே விசாரணை நடத்தணும். விசாரணை நடத்திட்டு அவர் மேலே மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மருத்துவமனை மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். என்ன செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க, என்ன மாற்றம் நினைக்கிறீங்க? அது என்ன இப்போது 89 போட்டிருக்காங்க. இது என்னென்னா பிசிஆர் ஆக்டாக மாற்றணும். அது SC/ST அந்த தடுப்பு சட்டத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இது மாதிரி இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் வெளியே வரல. இந்த விஷயம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு மோசமான ஸ்டேஜுக்கு வரவங்க தான் இப்போ வெளியே தெரிய வந்தது. இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு எங்களுக்கு தெரியணும். வர இது மாதிரி எவ்வளோ பல்கலைக்கழகத்தில் நடக்குதுன்னு தெரியல. இந்த பாதிக்கப்பட்ட இவர் வச்சு விசாரணை பண்ணோம். இவர் மூலிமா எத்தனை மாணவிகள் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் விசாரித்த போது இதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி இதே மாதிரி ஒரு SC ஒரு பொண்ணை இது மாதிரி பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தான்னு கேள்விப்பட்டோம். அவர் விசாரித்து இது மாதிரி நடவடிக்கை நிறைய எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.